श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्डपञ्चबाणरसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धकासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णाङ्गीं रत्नशोभाढ्यां शुकहस्तां शुचिस्मृतां कांची निवासिनीं वंदे कामाक्षीं कामितार्थतां श्रीमात्रे नमः सर्वचैतन्य रूपिणीயான காமாட்சி லலிதா மகாத்ரிபுர சுந்தரி பரதேவதையனுடையதான அவ்வியாஜமான கருணா கட்டாட்சத்தோட கூட பராசக்தியின் பிரபாவங்களை சிந்தனை செய்து கொண்டிருக்கும். அப்படி பகவதியானவள் எப்படி மகாகாளி ஸ்வரூபத்திலே ஆவிர்பவிச்சு வந்தா அப்படிங்கிறதான ஒரு அற்புதமான வைபவத்தை சிந்தனை செய்துருக்கோம். ஜனார்தனரான பகவானுடையதான கண்ணு, காது, மூக்கு, வாக்கு, ஹிருதயம், மார்பு முதலிய ஸ்தானங்களிலிருந்து வெறிப்பட்டவளாக, அங்கிருந்து வெளிப்பட்டவளாக, மை போலே கருத்த திருமேனி கொண்டவளாக, சர்வாபரண பூஷிதையாக, சர்வாபரணங்களையும் தாங்கினவளாக, 10 கரங்கள்ல 10 ஆயுதங்களை தாங்கினவளாக, 10 முகங்களை கொண்டவளாக, 10 கால்களை கொண்டவளாக, தசானன மகாகாளி வடிவத்திலே பகவதியானவள் ஆவிர்பவிச்சா அப்படிங்கிறதும், அதன் பிறகு பகவானுடைய ஆராதனையினாலே புவனேஸ்வரியாக பகவானுக்கு அனுகிரகத்தையும் பண்ணினாங்கிற வைபவத்தையும் சிந்தனை பண்ணினோம். அதன் பிறகு விசேஷமாக பகவான் மறுபடி மதுவையும் கைட்டபனோட யுத்தம் செய்யக்கூடிய சமயத்திலே அந்த மதுவும் கைட்டபனும் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, பகவானுக்கு வரம் கொடுக்கிறோம் அப்படின்னால. அதுதான் அகங்காரம் அப்படிங்கிறது. அகங்காரமானது எப்பொழுதுமே என்ன பண்ணும்னு கேட்டாக்க விளைவை கொடுக்கும். இந்த மதுவும் கைட்டபனும் அகங்காரம் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, நம் பிரம்மத்தை நோக்கி போகாமல், அதாவது தேவியின் ஸ்வரூபத்தை உணர்வதற்கு தலைப்படாமல், நாம லோகத்திலே விளங்கக்கூடிய அல்ப விஷயங்களிலே மட்டும் மனசை செலுத்தி அதிலே விளங்கக்கூடியதான ஆனந்தத்திலே திளைத்து அகங்காரத்திலே முழுகி நாம் எல்லோருமே இருக்கோம். அப்போ இப்படி இருந்துட்டே இருந்தோன்னு சொன்னாக்க நமக்கு இந்த பிறவித்தழையில் இருந்து நம்மாலே விடுபட முடியாது அப்படிங்கிறத தான். பிறவித்தழையில் இருந்து நம்மாலே விடுபடுவதற்கு முடியாது. இந்த அகங்காரமானது எப்பொழுது ஒழிகிறதோ, இந்த அகங்காரமானது எப்பொழுது அழிகிறதோ, அப்பொழுதுதான் இந்த பிறவித்தழையில் இருந்து விடுபட முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மது கைட்டபர்களுடையதான அகங்காரத்தை பகவதியானவள் சம்ஹாரம் பண்ணினா அப்படிங்கிறது. அப்படி இந்த மதுவும் கைட்டவனும் அகங்காரம் கொண்டவர்களாக பகவானை கண்டு, ஜனார்தனா உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேடு, அந்த வரத்தை கொடுக்கதோன்ன உடனே பகவான் பார்த்தார். இதுதான் இந்த அசுர கூட்டத்தை சம்ஹரிக்கான சமயம் அப்படின்னு தீர்மானம் செய்து கொண்டவராக மதுவையும் கைட்டவனையும் பார்த்து பகவான் சொல்றார், அப்படியா, அப்படியே ஆகட்டும். இந்த க்ஷணமே நீங்க 2 பேரும் என் கரங்களாலே மரணம் அடைய வேண்டும். இதை தவிர இங்கு வரத்தால் வேறு ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. வேற வரத்தால் ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. நீங்க வரம் கேளு அப்படின்னு சொன்னேள். வரம் கேட்டேன், நானும் வரத்தை கேட்டுட்டேன். இந்த வரத்தை கொடுக்க வேண்டும். இந்த க்ஷணமே என் கரத்தினாலே நீங்கள் இருவரும் மரணத்தை அடைய வேண்டும் பகவான் சொன்னார். சொன்ன உடனே அடாடா, இப்படி ஒரு வரத்தை கேட்பார்னு எதிர்பார்க்கவே இல்லையே. நமக்கும் தேவி என்ன வரம் கொடுத்தா, எப்பொழுது நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்பொழுது மட்டுமே மரணம் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தா. நம்ம இப்பொழுது இந்த வரத்தை கொடுத்தோம்னாக்க மரணத்தை நாம் விரும்புறதா ஆயிடும். இதற்கு வேறு வழி கிடையாது. இந்த மதுவும் கைட்டபனும் பார்த்தாளா, சுத்தி எல்லா இடமும் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க வெறும் ஜலம் மாத்திரம்தான் இருக்கு. ஜலத்தை தவிர வேறொன்றுமே இல்லை. இப்போ அவ பார்த்தா தந்திரமாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணினா. என்னதான் நம்ம தந்திரமா யோஜனை பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னாலும் தெய்வத்தை மீறி யாரும் எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. ஹிரண்யகசிப்பு வாங்காத வரமே கிடையாது. அவனை மாதிரி வரம் கேட்கறதுக்கு சாமர்த்தியம் எந்த ராட்சசனுக்குமே இருந்தது இல்லை. அதையும் மீறிதானே சாட்சாத் பகவான் நிருசிம்ஹமூர்த்தியாக அவதாரம் பண்ணி அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணினார். அவனுக்கும் முடிவுங்கிறது இருந்தது இல்லையா? துர்கமாசுரன் வேதங்கள் என் வசப்பட்டவையாக இருக்கணும்னே வரம் கேட்டான். அப்போ அந்த சமயத்திலே எல்லா தேவர்களும் பலமிழந்து போயிட்டா. அப்போ யார் அவனை சம்ஹாரம் பண்ணினானா? பகவதி தானே துர்கா பரமேஸ்வரியாகி அவனையும் சம்ஹாரம் பண்ணினா. வண்டாசுரன் பரபிரம்மத்தின் கையால் மட்டும்தான் மரணம் சம்பவிக்கணுங்கும்படியான வரத்தை கேட்டான். அந்த பரபிரம்மே லலிதா மகா திரிபுர சுந்தரியாக பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணித்து இல்லையா? அப்போ
எப்படியெல்லாம் நம்ம யோஜனை பண்ணி நமக்கு மரணமே சம்பவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ராட்சசர்கள் வரத்தை கேட்டாலும் அந்த பரபிரம்மமானது அதற்கேற்றால் போல வடிவங்களை தாங்கி கொண்டு அந்தந்த அசுர கூட்டங்களை சம்ஹாரம் செய்துண்டுதான் இருக்கு. தெய்வத்தை மீறி யாரும் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. இந்திரன் ப்ரஹஸ்பதியோட பாதார விந்தத்தை வணங்கி கேட்கிறார், மகிஷாசுரன் யுத்தத்துக்கு வந்துட்டானே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்க தான் அனுகிரகத்தை செய்யணும், இந்த யுத்தத்திலே நான் ஜெயிக்கணும் அப்படிங்க. ப்ரஹஸ்பதி சொன்னாராம், இந்த யுத்தத்திலே வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறது நீயோ நானோ கிடையாது, தெய்வம்தான் தீர்மானிக்கணும். தெய்வம் எந்த விஷயத்தை தீர்மானம் பண்ணறதோ நீ என்னதான் முயற்சி பண்ணினாலும் அதுதான் நடக்கும். அதுக்காக முயற்சியே பண்ணாம சும்மா இருக்கணுங்கிற அர்த்தமானது கிடையாது. நம்ம முயற்சி பண்ணினாலும் கூட தெய்வம் எந்த காரியத்திற்கு அனுகூலமாக இருக்கோ, தெய்வ பலமானது எந்த காரியத்திற்கு விளங்குறதோ, எந்த காரியத்திற்கு தெய்வ பலமானது இருக்கோ அது மட்டுமே நடக்கும். தெய்வ பலம் இல்லாத காரியமானது நடக்காது. அந்த காரணத்தினாலே தெய்வத்தை ஆராதனை செய்துவிட்டு நீ முயற்சியை பண்ணு. அதுதான் நமக்கு மகான்கள் காண்பிச்ச வழி. அதுதான் தெய்வ பலமானது நம்ம கூட எப்போதுமே இருக்கணும். தெய்வ பலம் இல்லை அப்படின்னாக்க நமக்கு காரிய பலிதமானது ஏற்படாது. அது சாதாரண லௌகீகமான காரியமா இருந்தாலும் சரி, அது பரமான காரியமா இருந்தாலும் சரி. அப்படித்தான் இவ அகங்காரத்தோட மதுவும் கைடபனும் இருந்தா நமக்கு மரணமே கிடையாது. பகவான் வரத்தை கேட்டுட்டாரு இல்லையா, மரணம் சம்பவிச்சுத்தான் தீரணும். சுத்தி எல்லா இடங்கள்லயுமே வெறும் ஜலம் மாத்திரம்தான் இருக்கு, ஜலத்தை தவிர வேறொன்றுமே இல்லை. பகவான்கிட்ட சொன்னாரா மதுவும் கைடபனும், ஜனார்தனா, எந்த இடத்திலே பிரளய ஜலம் இல்லையோ, ஜலம் இல்லாத இடத்திலே என்னை நீங்கள் கொல்லலாம், எங்களை ஜலமில்லாத ஸ்தானத்திலே நீங்கள் சம்ஹாரம் பண்ணலாங்கிறா. ஏன்னா அவளுக்கு என்ன கர்வம்னா, எல்லா இடத்துலையும் ஜலம் இருக்கே, ஜலம் இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறது எங்கேந்து வரப்போறதுங்கிற கர்வத்தில் அவர்கள் சொன்னார்கள், இதை கொடுக்கிறோம். பகவான் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, விஸ்வரூபத்தை தாங்கி கொண்டவராக இந்த மதுவையும் கைடபனையும் தன்னுடைய தொடையிலே அவர்களுடைய சிரஸை பதிச்சு, தொடையானது இந்த அப்படி ஜலமில்லாத ஸ்தானமாக ஆக்கி கொண்டு அந்த ஊரு பாகத்திலே அவர்களுடைய சிரஸை பதிச்சு தன் கையிலே விளங்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தினாலே அந்த ராட்சச கூட்டங்களை மதுவையும் கைடபனையும் சம்ஹாரம் பண்ணினார். ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணினார். அந்த மதுவினுடையதான அந்த சதையிலையும் கைடபனுடைய ரத்தத்திலையும் ஆவிர்பவிச்ச நிலம்தான் மேதினி அப்படிங்கிற இந்த பூமி. அந்த மதுவினுடைய கைடபனுடையதான ரத்தமும் சதையும் சேர்ந்து தான் ஒரு நிலப்பரப்பாக ஆச்சு அப்படின்னு சொல்லுவா. அதுல தான் நாம எல்லோருமே வசிக்கிறோம். மண்ணை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவா, பார்த்திருக்கல? ஏன் மண்ணை சாப்பிடக்கூடாது? அந்த மண்ணானது சாப்பிடுவதற்கு யோகியதையோட விளங்கக்கூடிய வஸ்து ஏன் கிடையாது அப்படின்னா, கைடப மதுவினுடைய ரத்தத்தினாலையும் சதையினாலையும் ஆன காரணத்தினாலே. அப்போ அந்த ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணி சிருஷ்டிக்கு அனுகிரகத்தை செய்தவராக பகவான் விளங்க, அந்த மகாவிஷ்ணுவானவர் அந்த அசுர கூட்டங்களை சம்ஹரிக்கிறதுக்கு உறுதுணையாக பகவதியானவள் பிரகாசிச்சா. இப்படித்தான் அந்த மகாகாளியானவள் பகவதியானவள் மகாவிஷ்ணுவின் மூலமாக மதுவையும் கைடபனையும் சம்ஹாரம் பண்ணி லோகத்திற்கெல்லாம் பரம மங்களத்தை கொடுத்தாள் அப்படின்னா. அப்படி இந்த மதுவும் கைடபனும் அவர்களுடைய ரத்தத்தினாலேதான் இந்த மேதினி அப்படிங்கிற பூமியானது உருவாச்சு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அசுர குணத்தை பூமி அப்பப்போ காட்டிட்டு தான் இருக்கும். என்ன, பூகம்பமானது ஏற்படுறது, சுனாமியானது ஏற்படுறது, எரிமலை வெடிக்கிறது, அதன் மூலமாக இயற்கை உபாதைகளின் காரணமா நிறைய அழிவுகள் ஏற்படுறது இல்லையா? அதற்கான காரணமானது இதுதான் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்திலே விளங்கக்கூடியதான ஒரு விஷயம். பூமாதேவின்னு நாம சொல்றோம். யாரை சொல்றோம்னு கேட்டா, அப்படி பகவதியினுடைய அம்சமாக பூமியை தாங்கி கொண்டிருக்க கூடியவளாக பூதேவியாக நாம வழிபடுறோம் அந்த பராசக்தியை. ஆனாலும் கூட இந்த பூமிக்கு அவள் அதிபதியாக விளங்க கூடியவள். அதனால பூதேவி பூமாதேவின்னு அந்த பராசக்தியை நாம வழிபடுறோம். இந்த பூமியானது அப்படி அசுர குணத்தோட விளங்க கூடியதாகவும் இருக்கு அப்படிங்கிறதுதான் நமக்கு புராணங்கள்லயுமே சொல்லியிருக்கா. அப்படி பகவதியானவள்
லீலா மாத்திரமாகவே மதுவையும் கைடபனையும் சம்ஹாரம் பண்ணி லோகத்திற்கு பரம மங்களத்தை உண்டு பண்ணினா அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரங்கள் எல்லாம். அது போல ஜனமேஜயனுக்கும் சரி, சுரதனுக்கும் சமாதிக்கும் சரி, வியாச பகவானும் மார்கண்டேய மகரிஷியும் அது போல சுமேதஸ் ரிஷியும் தேவியனுடைய பல்வேறு சரித்திரங்களை விசேஷமாக சொல்றார். மார்கண்டேயர் தான் இந்த தேவியினுடைய மகாத்மியத்தை தொடர்ந்துதான் நமக்கு மார்கண்டேய புராணத்திலே காமாட்சி விலாசம்ங்கிற கிரந்தம் வளருது. சுமேதஸ் ரிஷி மூலமாக தேவியின் மகிமையை தெரிஞ்சுண்டு சுரதனும் சமாதியும் என்ன பண்ணினான்னு கேட்டா பகவதியை அதிவிசேஷமாக உபாசனை பண்ணினா. அம்பாளும் வரத்தை கொடுத்துட்டா இல்லையா, இந்த மாதிரி ராஜ்யத்தையும் கொடுத்துட்டா. சமாதிங்கிற வைஷ்யனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டா. அவர் வேற ஒன்னையும் கேட்கல, அம்மா எனக்கு மோட்சத்தை கொடு, வேற ஒன்னும் வேண்டாம், என்னதான் கொடுத்தாலும் அது எல்லாம் அழிய போறதுதான், சாஸ்வதம் கிடையாது, ஒரு காலத்துல எல்லாம் அழிய போறது தானே அம்பிகே. அழியாதது எதுன்னா உன்னுடைய பாதார விந்தம் தான், உன்னுடைய ஸ்ரீபாதார விந்தம் தான் எப்பொழுதுமே அழியாதது. அந்த முக்தியை கொடுன்னு பிரார்த்தனை செய்து கொள்ள புத்திமானான வைஷ்யனுக்கு பகவதியானவள் மோட்சத்தை கொடுத்தாள்ங்கிறது தேவி மகாத்மியம். ஞானத்தை கொடுத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டார். அப்போ அவ மறுபடி மார்கண்டேய மகரிஷி கிட்ட வந்து என்ன பண்ணினான்னு கேட்டாக்க காமாட்சியின் மகிமையை விசேஷமாக கேட்டார்கள். பிருத்வியிலே 64,000 சக்தி பீட்டங்களிலே மகாமகத்துவத்தோட விளங்கக்கூடியதான காமகோட்டி அப்படிங்கிற மகா பீட்டத்தினுடையதான ஒரு மகிமையை மார்கண்டேய மகரிஷி ஸ்வயம் தானே சொன்னார். அதாவது சுமேதஸ் ரிஷி சண்டிகா பரமேஸ்வரியினுடைய மகிமையை இவாளுக்கு சொன்னார். ஆனா காமாட்சியினுடைய பிரபாவத்தை மார்கண்டேயரே விசேஷமாக சொன்னார்ங்கிறது காமாட்சி விலாசம் ஸ்ரீவித்யா காண்டம். இப்படி அந்த பகவதியினுடைய பெருமையை மார்கண்டேய மகரிஷி ஆகட்டும், சுமேதஸ் ரிஷி ஆகட்டும், பகவான் வியாசாச்சாரியனாகட்டும், அத்தனை பேரும் நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. அது போலதான் மகிஷாசுர மர்தினியாக அந்த பகவதி விளங்கக்கூடிய அற்புதமான சரித்திரத்தை நமக்கு தேவி மகாத்மியத்திலே மத்தியம சரித்திரத்திலே சொல்றா. அதாவது உபாசகாடா விளங்கிய பொழுதிலும் கூட தேவி மகாத்மியத்தை பூர்ணமா பாராயணம் பண்ணறதுக்கு அசக்தர்களாக, சக்தி இல்லாதவர்களாக விளங்கினா மத்தியம சரித்திரத்தை மட்டுமாவது 2, 3, 4 அது மூணுமே பகவதி மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணின வைபவத்தை சொல்லக்கூடியது. அந்த 2, 3, 4ங்கிற சரித்திரத்தை மட்டுமாவது பாராயணம் பண்ணினா அவன் துர்கா பகவதியினுடைய பரிபூர்ணமான கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரனாக ஆறான் அப்படிங்கிற சாஸ்திரத்துல. அந்த மாதிரி அந்த மகிஷாசுர மர்தினியினுடையதான சரித்திரத்தை தான் விசேஷமா சொல்லியிருக்கா. மகிஷாசுர மர்தினிங்கிற ரூபத்தை தெரியாதவாளே இருக்க முடியாது. ஏன்னா இந்த கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர பரியந்தம், குஜராத்தில தொடங்கி காமரூபம் பரியந்தம் இந்த பாரத வருஷம் முழுக்க மகிஷாசுர மர்தினியினுடைய விக்கிரகமும் ஆராதனையும் உண்டு. மகிஷமர்தினியினுடையதான ஆராதனையோ விக்கிரகமோ இல்லாத ஸ்தானமே இந்த பாரதத்துல கிடையாது. என்னாக அப்பேற்பட்ட ஒரு மூர்த்தியாக, பழமையான மூர்த்தியாக, ரொம்ப புராதனமான மூர்த்தியாக, கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டில் தொடங்கி அந்த தேவியின் விக்கிரகம் நமக்கு கிடைக்கிறது. நம்ம ரிசர்ச்சா போனாலும் கூட பழமையான மூர்த்தியாக அந்த மகிஷாசுரன் சிரசிலே விளங்கக்கூடிய அவனை சம்ஹாரம் பண்ணி தமிழில் அவளை கொற்றவை அப்படின்னு சிலப்பதிகாரத்திலேயே கொற்றவையின் வைபவத்தை தானே நிறைய சொல்லியிருக்கா. ஆனை தோல் போர்த்து புலியின் நுரியுடுத்து கானத்து எருமை கருந்தலை மேல் நின்றாயால் வானோர் வணங்க மறைமேல் மறையாகி ஞான கொழுந்தாகி நடுக்கின்றியே நிற்பாய்கிறார் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்திலே இருக்கிறதுலேயே 1st செஞ்சுரியில 1ஆம் நூற்றாண்டிலே உற்பத்தியானதும்பா சிலப்பதிகாரத்தை. ரொம்ப பழமையான ஒரு காப்பியம் தமிழிலே. அதுல பார்த்தோன்னு சொன்னா அம்பாள் அஷ்டோத்திரம் சொல்ற மாதிரி எத்தனை நாமங்களை கொடுத்துருக்காரு தெரியுமா, துர்கையினுடைய நாமங்களை. அப்படி மாலவர்க்கு இளங்கிளை திருமாலின் தங்கையாக விளங்கக்கூடியவள், பரமசிவனுடைய பாகத்திலே விளங்கக்கூடியவள், ஆனை தோல் போர்த்து புலியின் நுரியுடுத்துன்னு பரமசிவன் பத்னியாவே சொல்லிட்டார். ஆனத்தோலை யாரு போத்தின் இருப்பான்னா பரமசிவன் தான் போத்தின் இருப்பார். கிருத்திவாசன்னு பேரு. வழுவூருங்கிற க்ஷேத்திர மாயவரத்துக்கு பக்கத்துல கிருத்திவாசேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு நாமா. கிருத்தினா யானை, அந்த யானை தோல்ல வசிக்கிறதுனால கிருத்திவாசர் அப்படின்னு சுவாமிக்கு பேரு. புலியின் நுரியுடுத்து,
புலித்தோலை இடுப்பிலே கட்டி கொண்டவராக சுவாமி இருக்கிற அந்த பரமசிவனுடையதான பாகத்திலே விளங்கக்கூடிய காரணத்தினாலே அம்பாளும் யானை தோலை போர்த்தி கொண்டவளாக புலியினுடையதான தோலை இடுப்பிலே கட்டி கொண்டவளாக கானத்து எருமை கருந்தலை மேல் நின்றாயாள். மகிஷாசுரனுடைய சிரசின் மீது நர்த்தனம் செய்யக்கூடிய மூர்த்தியாக மகிஷமஸ்தக நிருத்த வினோதன ஸ்புடரனன்மணி நூபுர மேகலா ஜனரக்ஷண மோக்ஷ விதாய ஜெயது சும்ப நிஷும்ப நிஷூதினிங்கிறது தேவி தியானம். மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணி அவன் சிரசின் மீது ஆனந்தமா நிருத்தியம் பண்றாளாம் பராசக்தி. அப்படி அவள் நாட்டியம் ஆடும் பொழுது அவ கையில போட்டு கொண்டிருக்கக்கூடிய வளையலும் காலிலே போட்டு கொண்டிருக்கக்கூடிய கொலுசும் இடுப்பிலே கட்டி கொண்டிருக்கக்கூடிய மேகலையும் சேர்ந்து சப்தம் எழுப்புறது. அதை கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கு. வளையல், கொலுசு, மேகலை இது மூணுமே சேர்ந்து ஆனந்த நிருத்தியம். மகிஷனை சம்ஹாரம் பண்ணிட்டு லோகத்திற்கு ஏற்பட்ட ஒரு பெரிய கஷ்டத்தை விநாசம் பண்ணிட்டோங்கிற ஆனந்தத்திலே தேவி நிருத்தியம் செய்யும் பொழுது இவைகள் எல்லாம் சேர்ந்து அப்படி சப்திக்கிறத கேட்கறதுக்கு பரமானந்தமா இருக்கு. அப்படி விளங்கக்கூடிய சிருஷ்டிக்கக்கூடிய ஜனன ரட்சிக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய சம்ஹரிக்கக்கூடியன்னு சொல்லாத மோக்ஷ விதாயினின்ட்ட முக்தியை வழங்கக்கூடிய சம்ஹாரத்தை தேவி காரியமா சொல்லவே இல்லை. ஜனன ரக்ஷண மோக்ஷ விதாயினி. சிருஷ்டிக்க கூடியவள் அவள்தான், ரட்சிக்க கூடியவள் அவள்தான், ஜீவராசிகளுக்கு முக்தியை வழங்கக்கூடிய கருணாமூர்த்தி, ஜீவராசிகளுக்கு மோட்சத்தை வழங்கக்கூடியதான கருணாமூர்த்தியாக பிரகாசிக்க கூடியவளும் அந்த பகவதி தான். ஜெயத்து சும்ப நிஷும்ப நிஷூதினி. சும்பனையும் நிஷும்பனையும் சம்ஹாரம் பண்ண பகவதியே, துர்கா பரமேஸ்வரியே, உன் பாதார விந்தங்களை சரணாகதி செய்யறோம் அப்படின்னு அப்படி ஆணைத்தோல் போர்த்து புலியின் நுரியுடுத்து கானத்து எருமை கருந்தலை மேல் நின்றாயால். வானோர் வணங்க, தேவர்கள் அனைவரும் வணங்க, மறைமேல் மறையாகி, வேதங்களுக்கெல்லாம் வேதங்களாகி, வேதங்களாலே வழிபடத் தகுந்த பாதார விந்தத்தை கொண்டவளாகி, ஞான கொழுந்தாகி, ஞானத்தினுடைய வடிவாகி, நடுக்கின்றியே நிற்பாய். சங்கமும் சக்கரமும் தாமரை கையேந்தி செங்கண் அரிமா சினவிடை மேல் நின்றாயால். கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன் பாகத்து மங்கை உருவாகி மறை ஏத்தவே நிற்பாய். வரிவளைக்கை வாழ் ஏந்தி மாமகிடர் செற்று கரியதிரி கோட்டு கலைமிசை மேல் நின்றாயார். அரி அரண் பூமேலோன் அகமலர் மேல் மண்ணும் விரிகதிர் ஜோதி விளக்காகியே நிற்பாய். அப்படியே இந்த சாக்த சித்தாந்தத்தை சிலப்பதிகாரத்துல கொண்டு வந்துட்ட. அப்படியே தேவி தியானம் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு தியானமும் பார்த்தோம்னா எப்படி சௌவர்ணாம்புஜ மத்யகாம் திரிநயனாம் சௌதாமினி சன்னிபாம் சங்கம் சக்கரவராபயான தததி மிந்தோஹ்கலாம் பிப்ரதீம் எப்படி சொல்றோமோ, அருணாம் கருணா தரங்கிதாட்சீம் திருத பாஷாங்குஷ புஷ்பபானஜாபாம், அந்த மாதிரி சங்கமும் சக்கரமும் தாமரை கையேந்தி அப்படிங்கிறதெல்லாம் எப்படி விசேஷமான ஒரு தேவி தியானமா இருக்கு பாருங்க. தன் கையில சங்கத்தையும் சக்கரத்தையும் தாங்கி கொண்டவளாக, செங்கண் செம்மை மிகுந்த கண்களை உடைய சிம்ம வாகனத்திலே விளங்கக்கூடியவளாக, கங்கை முடிக்கணிந்த கங்கையை தன் தலையிலே சூடிக்கொண்டு விளங்கக்கூடிய கண்ணுதலோன் முக்கண்களை கொண்ட பாகத்து பரமசிவனுடைய பாகத்து மங்கை உருவாகி பார்வதி தேவியாகி வேதங்கள் எல்லாம் வழிபடும்படியான பாதார விந்தங்களை கொண்டவளாக நிற்பாயம்மா அப்படின்னு இந்த மகிஷ மர்தினிய சம்ஸ்கிருதத்திலே விளங்கக்கூடிய கிரந்தங்கள் மட்டுமல்ல, தமிழிலேயும் விசேஷமா போற்றுகின்றார்கள் இல்லையா? அந்த பராசக்தியின் மகிமை அளவு கடந்தது, தேவியின் மகிமை அபாரமானது. அவளுக்கு மேல வேற வஸ்து கிடையாது. பகவதியும் சச்சிதானந்த விக்கிரகமாயும் விளங்கக்கூடிய தேவியினுடைய பாதார விந்தங்களை நாம
சரணாகதி பண்ணுவோம். தொடர்ந்து தேவியின் வைபவத்தை சிந்தனை செய்வோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.